தலைமகவே சிந்தையாவியோடு இணைந்தவரே அந்த மாதியில்லா இறைவார்த்தையே எந்த படைப்புக்கும் காரணமே சுபதின மங்கள திருப்பலியை நிறைவேற்ற குருளும் வருகவே. சுபதின மங்கள திருப்பலியை நிறைவேற்ற குருளும் வருகவே. பரிவுள்ள நாதனம் இயேசுவிடம் இறையாசிர் பெற்று தர வருகவே. பரிவுள்ள நாதனம் இயேசுவிடம் இறையாசிர் பெற்று தர வருகவே. சுபதின மங்கள திருப்பலியில் பங்கேற்க இறை மக்கள் வருகவே. சுபதின மங்கள திருப்பலியில் பங்கேற்க இறை மக்கள் வருகவே. பரிவுள்ள நாதனம் இயேசுவிடம் இறையாசிர் பெற்று செல்ல வருகவே. பரிவுள்ள நாதனம் இயேசுவிடம் இறையாசிர் பெற்று செல்ல வருகவே. கடவுளின் தலைமகவே சிந்தையாவியோடு இணைந்தவரே அந்த மாதியில்லா இறைவார்த்தையே எந்த படைப்புக்கும் காரணமே உம்மை போற்றுகின்றோம் இயேசுவே. உம்மை பாடுகின்றோம் கிறிஸ்துவே. உம்மை போற்றுகின்றோம் இயேசுவே. உம்மை பாடுகின்றோம் கிறிஸ்துவே. ஆதாமே மெசியாவே இறைவாக்குரைங்க சொன்ன ஊழியனே மனித தலைமுறையின் குலக்கொழுந்தே மனிதர்க்கும் இறைக்கும் இடையாடரே அற்புதத்தில் அடையாளமாய் அவனியில் உதித்தவராய் பொற்பதம் பணிந்தோருக்கு நற்பயன் அளிப்பவராய் நம்பிக்கையோடு வருபவரை நலன்களால் நிரப்புபவராய் திருத்தலம் தேடி வருவோரை அருட்கரம் நீட்டி அணைப்பவராய் விளங்கும் கோடி அற்புதர் அந்தோணி மாமுனியின் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிர் பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் அருட்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கிறோம்.
மறையுறை வழி நம்மை இறை உறவில் வளர்க்க வருகை தந்திருக்கும் அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களை குத்துவிளக்கின் 2ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். இணைந்து ஜெபித்து இறையருளை பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் அருட்தந்தை மைக்கேல் மகேஷ் அவர்களை குத்துவிளக்கின் 3ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். அருட்தந்தை லியோ அவர்களை குத்துவிளக்கின் 4ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதய சபை இல்லத்தலைவி அருட்சகோதரி பிலோ அவர்களை குத்துவிளக்கின் 5ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். டிஎம்ஐ இல்ல தலைமை அருட்சகோதரி ஞானக்கண் அவர்களை குத்துவிளக்கின் 6ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். நம் பங்கு இறை மக்கள் சார்பாக திருவாளர் சிமியோன்ராஜ் அவர்களை குத்துவிளக்கின் 7ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். நம் பங்கு இறை மக்கள் சார்பாக ஆசிரியை திருமதி புஷ்பம் அவர்களை குத்துவிளக்கின் 8ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். நம் பங்கு சிறுவர் சிறுமியர்கள் சார்பாக சிறுவன் ஜெபிக்சன், சிறுமி ஆனி நான்சி இருவரும் இணைந்து குத்துவிளக்கின் 9ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். பாடகர் குழு சார்பாக திருவாளர் தீபன் அவர்களை குத்துவிளக்கின் 10ஆம் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. காணாமல் போனதை கண்டுகொள்ள செய்தவரே, இழந்தவை யாவையும் திரும்ப பெறச் செய்பவரே, கொலை செய்தவனை கண்டுபிடித்து கொலையுண்டவரையும் உயிர்ப்பித்தவரே, புவி மாயையில் சிக்குண்டு இழந்த ஆன்மாவை மீட்டு புண்ணியத்தில் நிலை பெறச் செய்பவரே, புண்ணியராம் அற்புத அந்தோணி மாமுனியின் பொற்பாதம் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் 13ஆம் நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய திரு வழிபாடு கண்டுபிடிக்கும் காவலர் நம் பாதுகாவலர் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கின்றது. புனித அந்தோணியாரின் சலுகையை நாடியவர்கள் வேண்டுதல் அடையாமல் போனதில்லை. துன்பப்படுபவர்களின் துயரத்தை துடைத்து அருள் கொடைகளை வழங்குவதில் வள்ளல் நம் பாதுகாவலர். நம் பாதுகாவலர் இறைவனிடம் வேண்டும் அனைத்து காரியங்களையும் ஆச்சரியத்துக்குரிய விதத்திலேயே அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர். நம் பாதுகாவலருக்கு வழங்கப்படும் பெயர்கள் பல இருப்பினும் அதிகமாக அறியப்படுவது காணாமல் போனதை கண்டு கொள்ள செய்பவர் என்பதே. நம் பாதுகாவலரின் வாழ்வில்
நடந்த ஓர் நிகழ்வு. விண்ணக ஞானம் சுரக்கும் ஊற்றாய், தெளிவான திருமறை விளக்கங்களை அளிக்க வல்லதாய், மறையுரைகளை இனிமையாக்கக்கூடியதாய், ஆன்மாக்களுக்கு நன்மை விளைவிப்பதாய், நாம் பாதுகாவலர் கைப்பட எழுதப்பட்ட விளக்க உரையுடன் கூடிய விவிலிய தொகுப்பு நவ சன்னி ஞாசி ஒருவரால் திருடப்பட நம் பாதுகாவலர் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடி தன் விவிலியத்தை மீட்டதுடன் திருடிய நவ சந்நியாசியின் ஆன்மாவை மீட்டு குருவாக மாறிடச் செய்தார். புனித சாமிநாதர் சபையைச் சேர்ந்த மறை வல்லுரனான வில்லியம் பெரினோ காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் சிறப்பு வரம் கடவுளால் புனித அந்தோணியாருக்கு அருளப்படுகிறது. அவரது இந்த சலுகையை நானே பலமுறை பெற்றிருக்கிறேன் என அறிக்கையிடுகிறார். இவ்வாறு காணாமல் போன பொருளை கண்டுகொள்ள உதவுவராய் நாம் பாதுகாவலர் விளங்குகிறார். அழியும் பொருட்களை மட்டுமல்லாமல் அழியா ஆன்மாவையும் மானிடர் இழந்து விடாமல் காக்க வல்லவர் நம் பாதுகாவலர். காணாமல் போனவற்றை கண்டுகொள்ளச் செய்ய வல்ல நம் பாதுகாவலிடம் பொருட்களை இழந்து தவிப்போர் அவற்றை கண்டுகொள்ள செய்ப்பதுடன் நமது அழியா ஆன்மாவையும் காத்திட சாத்தானின் மாய வலையிலிருந்து மீட்டிட நம் பாதுகாவலரிடம் வரம் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி திருப்பலியில். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆற்றல் மிகு வல்லவர்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அனைத்திற்கும் ஆதியாய் காரணமாய் இருப்பவர் கடவுள். இறைவாக்கினர் எலியா அவரது கையில் ஒரு கருவி, கடவுளின் பிரதிநிதி. தம்மிடமிருந்து விலகி தடம்புரண்டு சென்ற இறைமக்களை மீண்டும் தம்மிடம் வர செய்ய பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார். ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை நாம் அறிந்து செயல்பட்டால் என்றும் அவரிலே நிலைத்திருப்போம் என்பதை எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எலியா ஜெபித்தா, வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 41 முதல் 46 முடிய. அந்நாட்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவே, ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்குள் இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீர் போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்பொழுது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவர் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரைந்து கட்டி கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உன்னை நான் என்றும் புகழ வரந்தாய் இறைவா, உன்னில் நான் என்றும் வாழ சாட்சியாய் வாழ அருள்தார், நம்பிக்கையின் தீபமாய் திகழ வரம் தார். இறைவா, உன்னை நான் என்றும் புகழ இறைவா, உன்னில் நான் என்றும் வாழ.
அமைதியின் தூதனாய் வாழ அருள்தார். உறவின் பாலமாய் திகழ வரம் தார். அமைதியின் தூதனாய் வாழ அருள்தார். உறவின் பாலமாய் திகழ வரம் தார். அருள்தாய் இறைவா, உன்னை நான் என்றும் புகழ. அருள்தாய் இறைவா, உன்னில் நான் என்றும் வாழ. உலகின் ஒளியாய் வாழ அருள்தார். மகிழ்வின் ஊற்றாய் திகழ வரம் தார். உலகின் ஒளியாய் வாழ அருள்தார். மகிழ்வின் ஊற்றாய் திகழ வரம் தார். அருள்தாய் இறைவா, உன்னை நான் என்றும் புகழ. அருள்தாய் இறைவா, உன்னில் நான் என்றும் வாழ. அருள்தாய் இறைவா, உன்னில் நான் என்றும் புகழ. அருள்தாய் இறைவா, உன்னில் நான் என்றும் வாழ. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியின் கொடைகளில் ஒன்று ஞானம். ஞானம் என்பது அறிவை விட மேலானது. நமக்கு எது நல்லது கெட்டது எது என அறிவுறுத்துவது அறிவு. அதை செய்யவும் செய்யாமல் இருக்க வைப்பதும் ஞானம். உலகமே பாவத்தின் பக்கம் அழைத்தாலும் ஆண்டவருக்கு அஞ்சி பாவங்களை விட்டு விலகக்கூடிய துணிவில் உள்ளதே இறையச்சம். இறையச்சம் தெளிவாக உணரும் போதுதான் அதன் சுவையை நாம் உணர முடியும் என்ற இரண்டாம் வாசகத்தின் வழியாக இறைவனின் ஞான ஊற்றுக்களை பெற நம் மனதினை திறப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வில் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மலை மேகங்களே புகழுங்கள். ஆண்டவரின் படைப்புகளே புகழுங்கள். கதிரவனே நிலவே புகழுங்கள். வெண்மீனே மின்னல்களே புகழுங்கள். அகமகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் புகழை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் இருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடமிருந்து 10 திராக்மக்குள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கோடியற்புதர் அந்தோணியாரின் பக்தர்களே, இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி பதுவை புனிதர் இறந்த பொன்னான நாள். விண்ணகத்தில் அவர் பிறந்த ஒரு திருநாள். இந்த நாளை உலகமெங்கும் அந்தோணியாரின் திருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். நம்முடைய ஊரின் பாதுகாவலராக இருந்து நம்முடைய மன்றாட்டுக்கள், நேர்ச்சைகள், பொருத்தனைகளை எல்லாம் கேட்டு நமக்காக ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுத்தருகிற அந்தோணியாருடைய விழாவை சீரோடும் சிறப்போடும் கடந்த 13 நாட்களாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். உங்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் இருக்கும் தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகள் சகோதரர்களுக்கும் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் இனிய அந்தோணியார் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். பக்கத்தில் இருப்பவரிடத்தில் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஆண்டோனி, அந்தோணியார் திருநாள் வாழ்த்துக்கள் என்று நாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். அந்தோணியார் பெயரை தாங்கியிருக்கிறவர்களுக்கு சிறப்பான நல்வாழ்த்துக்கள். அன்புமிக்கவர்களே, கோடியற்புதர் அந்தோணியார் 1231ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி இறந்தார். ஆனால் அவருடைய உடலை உடனே அடக்கம் செய்ய முடியவில்லை. அங்கு ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டது. ஏனென்றால் அந்தோணியார் பதுவை நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு நடுவே தீவு போல் இருக்கிற ஒரு ஊரிலே அவர் சகோதரிகளுடைய இல்லத்தில் அடைக்கலம் புகுந்தார். பதுவை நோக்கி வருகிற இடத்திலே உடல் நலிவுற்ற காரணத்தினால் சரி கொஞ்சம் நலமாகி போகலாம் என்று அங்கு தங்கினார். அங்கே அவருக்கு இறப்பு ஏற்பட்டது. ஆகவே அங்கு இருக்கிற அருட்சகோதரிகள் அந்த ஊரில் இருக்கிற செல்வ பெண்மணிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு, அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களையும் சேர்த்து கொண்டு, அந்தோணியார் எங்கள் ஊரில் தான் இறந்தார், எங்கள் ஊரில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று முரண்டு பிடித்தார்கள்.
அந்த ஊருக்குள் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஊரு ஆற்றிலே பாலம் 2 இருந்தது. 2 பாலங்களையும் இடித்து போட்டு விட்டார்கள். பெரிய சண்டை ஏற்பட்டது. ஏனென்றால் கடைசியாக அந்தோணியார் அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இன்னொரு ஊரிலே அவர் அங்கே கடைசியாக நற்செய்தி பணி ஆற்றியிருந்தார். அந்த ஊர் மக்கள் வந்து விட்டார்கள். எங்கள் ஊரில் தான் அந்தோணியார் கடைசி பிரசங்கம் வச்சார், ஆகவே அவர் எங்கள் ஊரில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதம் பிடித்தார்கள். பெரிய கலவரம் ஏற்பட்டது. இதற்கிடையில் வத்திக்கானிலிருந்து திருத்தந்தையினுடைய தூதரும், பிறகு பதுவி நகரத்தினுடைய ஆயரும், பதுவி நகரத்தினுடைய அரசு அதிகாரிகளும், மேயர்களும் மற்றும் அரசியல் தலைவர்களுமாக அவர்கள் அந்தோணியார் இறந்து இருந்த அந்த மடத்திற்கு சென்றார்கள். அங்கே பாலம் இல்லை. படகுகளை வரிசையாக அடுக்கி அதன் மீது நடந்து கடந்து அந்த ஊருக்குள் சென்று அவர்கள் அங்கே உரையாடல் நிகழ்த்தினார்கள். அந்தோணியார் தன்னுடைய உயிலாக எழுதி வைத்திருந்தார், என்னுடைய உடலை பதுவி நகரத்தில் இருக்கிற இறை அன்னை ஆலயத்தில் பீடத்தின் அடியில் அதை புதைக்க வேண்டும் என்று அவர் உயிர் எழுதி வைத்திருந்தார். அந்தோணியாருடைய இறுதி விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாரும் ஒத்துக்கொண்டு இறுதியில் அவருடைய உடலானது பதுவி நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நமக்கு இந்த வரலாறு தெரியும். அந்தோணியார் மீது ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு பக்தி, ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு பாசம். அந்தோணியார் எங்களோடு இருக்க வேண்டும், அந்தோணியார் எங்களோடு தங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவ்வளவு அன்பினை அந்தோணியார் மீது பொழிந்தார்கள். வரலாற்றில் மிக அரிதாக நடைபெறுகிற சில நிகழ்வுகள் அந்தோணியாருடைய வாழ்வில் நடைபெற்றன. இருக்கிற பொழுதும் அவர் புதுமைகளை செய்தார், இறந்த பொழுது நிறைய புதுமைகளை செய்தார், இறந்த பிறகு நிறைய புதுமைகளை செய்தார். அந்தோணியாரை பற்றி அசிதுவா எனப்படுகிற ஒரு புத்தகம் முதலாவதாக எழுதப்பட்டது. அசிதுவா எனப்படுகிற போர்ச்சுகீசிய வார்த்தைக்கு ஆர்டர்லி, அதாவது கிரமமாக, வரிசையாக என்று பொருள். அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையும் வரிசையாக எழுதி வைத்த முதல் புத்தகம் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை தான் திருத்தந்தைக்கு முன்பாக வாசித்து காண்பித்து அந்தோணியாருக்கு 11 மாதங்களுக்குள்ளாக புனிதர் பட்டம் வழங்குவதற்கு அது ஏதுவாய் அமைந்தது. அந்த புத்தகம் 3 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறு, 2வது பகுதி அந்தோணியாருடைய சாவின் பொழுது நான் எப்பொழுது சொன்னேனே அதை பற்றிய விரிவான விளக்கம், 3வது பகுதி அந்தோணியார் ஆற்றியுள்ள புதுமைகள். இந்த முதலாவது புத்தகத்திலேயே 52 புதுமைகளை அந்தோணியார் ஆற்றியிருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய புதுமைகளை அந்தோணியார் ஆற்றினார். மிகவும் ஆதாரமான, நம்பத்தகுந்த, அதே நேரத்தில் நமக்கெல்லாம் பரவசத்தை ஏற்படுத்துகிற புதுமைகளை மாத்திரம் நான் இதில் பதிவு செய்கிறேன் என்று அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு அந்தோணியாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களிலே 80க்கும் மேற்பட்ட புதுமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஓராண்டுக்குள்ளாக நடைபெற்ற புதுமைகள், பதிவு செய்யப்பட்ட புதுமைகள் மாத்திரமே. ஒருத்தருக்கு 2 புதுமைகள் இருந்தால் புனிதர் பட்டம் கொடுக்கலாம் என்பது திருச்சபையினுடைய ஒழுங்கு. ஆனால் அந்தோணியாருக்கு அப்படியே புதுமைகள் ஏராளமாக இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு விரைவாக புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது என்பதனை நாம் அறிவோம். அந்தோணியார் ஆற்றிய புதுமைகளை 16 வகைகளாக பிரிக்கின்றார்கள். 16 வகைகளான புதுமைகள். அதில் ஒரு புதுமைதான் அந்தோணியார் இழந்ததை கண்டுபிடித்து கொடுக்கும் காவலர் என்பதாகும். இன்றைக்கு அந்த தலைப்பிலே அந்த புதுமையை மையப்படுத்தி நாம் சில சிந்தனைகளை காணுமாறு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நான் இந்த நாட்களில் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறேன், மணிக்கணக்கில். ஆனாலும் தந்தை அலோய்சியஸ் அவர்கள், பரவாயில்ல, நீங்கள் காலையில் வந்துடுவீங்கள, வாங்க என்று என்னை சொல்லிவிட்டார். ஆகவே அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அடியே நீங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். இல்லை என்றால் இந்த நாளில் கொஞ்சம் ஓய்வெடுத்திருக்கலாம். அதுவும் அந்தோணியார் திருநாள், அந்தோணியார் அழைக்கிறார், அகரக்கட்டு மக்கள் அழைக்கிறார்கள். ஆகவே நான் இங்கே உங்களோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய முன்னுரையில் அந்தோணியார் கையில் வைத்திருந்த திருவிவிலியம், அதாவது சால்டர் என்று சொல்லப்படுகிற அந்தோணியாருடைய திருப்பாடல்கள் கொண்ட ஜெப புத்தகம், அதை ஒரு நவ சந்நியாசி திருடி கொண்டு போய்விட்டார் என்கிற இந்த புதுமை தெரியும். மோன்பில்லியர் எனப்படுகின்ற இடத்திலே அந்தோணியார் நவ சந்நியாசிகளுக்கு விவிலியம் மறைக்கல்வி பாடங்களை கற்றுக் கொடுக்குமாறு
அசிசி நகர் பிரான்சிஸ் வேண்டிக் கொண்டிருந்தார், கடிதம் கொடுத்திருந்தார். அந்த பின்னணியில் அந்தோணியார் பாடம் நடத்தினார். இந்த நவசன்னியாசிக்கு மடத்தில் இருக்க பிடிக்கவில்லை. ஆகவே அவர் அந்தோணியாருடைய இந்த திருப்பாடல்கள் கொண்ட விவிலிய புத்தகத்தை, அதில் அந்தோணியார் விளக்கங்களையும் எழுதி வைத்திருக்கிறார், அந்த புத்தகத்தை அவர் திருடி கொண்டு போய்விட்டார். அந்தோணியார் வந்து பார்க்கிறார், புத்தகத்தை காணவில்லை. அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். அந்தோணியார் எப்படி ஜெபம் பண்ணுவார் என்பது நமக்கு இப்பொழுது ஆய்வுகளில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு ஆழமான உண்மையை பார்த்தோம். வசனம் 42. ஆகாபு உணவும் பானமும் அருந்தச் சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். ஏனென்றால் அந்த நாடெங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது, வறுமை இருந்தது, மழையே இல்லை. 3 ஆண்டுகள் மக்கள் உண்மை கடவுளை மறந்து போய்விட்டார்கள். அரசன் அரசி கொடூரத்தன்மை கொண்ட சர்வாதிகாரிகளாக மாறிப்போனார்கள். மக்களுடைய நிலப்புலன்களை எல்லாம் பிடுங்கி கொண்டார்கள். இந்த பின்னணியிலே கடவுள் அங்கே அவர்களை போட்டு தாக்கினார். ஆகவே எலியா வந்து கர்மேல் மலைக்கு போய் அவர் மலையில் உச்சியில் என்ன செய்தாராம், அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். ஒரு மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணால் புதுமை நடக்கும், எப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் மனம் இறங்குவார், எப்படி ஜெபம் பண்ணால் கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும், நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், நம்மை சூழ்ந்திருக்கிற கஷ்டங்கள் போகும், மழை பொழியும், செழிப்பு வரும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்கு எலியா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் முழந்தாள் படியிட்டு தன் முகத்தை 2 இந்த முட்டங்கால்களுக்கும் இடையே புதைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி அவர் இறைவேண்டல் புரிந்தார் என்கிற ஒரு குறிப்பினை நாம் இங்கே பார்க்கிறோம். 1981ஆம் ஆண்டு அந்தோணியார் இறந்த 750வது ஆண்டு, யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டின் கொண்டாட்டத்தின் போது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர் திருத்தந்தையாக இருந்தார். அவர் ஒரு அப்போஸ்தலிக்க கடிதத்தை வெளியிட்டு, புரிந்த அந்தோணியார் அப்படிங்கிற ஒரு அப்போஸ்தலிக்க கடிதத்தை வெளியிட்டு, உண்மையிலேயே அந்தோணியார்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, அந்தோணியார் ஒரு புராணமா கதையா இல்லை மக்கள் சொல்லுகிற புனைவுகளா, அந்தோணியாரை பற்றி ஆய்வு செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே பதுவை நகரத்தில் இருக்கிற அந்தோணியாருடைய கல்லறை உடைக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. அதை பற்றி ஒரு அழகான கட்டுரை இணையதளத்தில் இருக்கிறது. இப்பொழுது எல்லாரும் யூடியூப்பு, கூகுள் சர்ச்செலாம் பார்க்கிறோம். நேரம் கிடைக்கிற பொழுது நீங்கள் பார்க்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் வென் செயின்ட் ஆண்டோனி ஸ்போக் எகெயின், வென் செயின்ட் ஆண்டோனி ஸ்போக் எகெயின் அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த உண்மை ஒரு அழகான கட்டுரையாக அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது 200 பேர் கூடி அந்த பசிலிக்காவிலே அந்தோணியாருடைய கல்லறையை ஜெபித்துவிட்டு உடைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம். உள்ளே ஒரு சவப்பெட்டி இருக்கிறது. பிறகு இந்த சவப்பெட்டியை அவர்கள் திறக்கிறார்கள். மீண்டும் ஆச்சரியம், நிசப்தம், அமைதி. ஏனென்றால் சவப்பெட்டிக்குள்ளே இன்னொரு சின்ன பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியை திறக்கிறார்கள். அது 3 சின்ன பெட்டிகளாக இருக்கிறது. அப்படியே புல்லரித்து போகிறார்கள். இது அந்தோணியாருடையதானா என்று. அங்கே முத்திரைகள் இருக்கின்றன. அங்கே சேலைகள் வைத்ததை கட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் புனித பொருளாக எடுத்து பத்திரப்படுத்துகிறார்கள். அதில் பொனவெந்தூர் எனப்படுகின்ற மிக முக்கியமான அசிசியார் சபையில் அப்பொழுது தலைவராக இருந்தவருடைய முத்திரையும் கையெழுத்தும் அங்கே இருக்கிறது. அவர் அந்த ஒவ்வொரு பெட்டியிலும் அந்தோணியாருடைய என்ன புனித பொருட்கள் இருக்கின்றன என்பதனை எழுதி வைத்திருக்கிறார். அதை அவர்கள் பார்வையிடுகிறார்கள். பிறகு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்கிறவரிடத்தில், அதாவது மனித உடலை ஆராய்ச்சி செய்கிறவரிடத்தில் அதை கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் மண்டை ஓடு, எலும்புகள் இவற்றையெல்லாம் வரிசையாக அடுக்கி அந்தோணியாருடைய ஸ்கெலிட்டன், அந்தோணியாருடைய எலும்பு கூட்டினை தயாரிக்கிறார்கள். இப்போ அந்த எலும்பு கூட்டில் நாக்கு பகுதி இல்லை, இந்த சென்னி பகுதி இல்லை, ஒரு கை இல்லை. இவையெல்லாம் 1263ஆம் ஆண்டு, அந்தோணியார் இறந்த 32ஆம் ஆண்டு
இந்த அந்தோணியாருடைய கோவில் பெரிதாக்க வேண்டும், பசிலிக்காவாக கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பிலே அந்த இடத்திலிருந்து தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டு இவ்வாறு மாற்றப்பட்டு இன்னொரு இடத்தில் வைக்கப்பட்டது. அந்த காற்றத்தில்தான் அவருடைய நாக்கை வெளியே எடுத்து புனித பொருளாக வெளியே வைத்தார்கள். அவருடைய சென்னியை அது ஒரு புனித பண்டமாக வெளியே வைத்தார்கள். அவருடைய ஒரு கையையும் வெளியே வைத்தார்கள். இந்த பெட்டிக்குள்ளே மண்டை ஓடு, மற்ற எலும்புகள், அந்தோணியாருடைய ஆடை, கடைசி கட்டத்தில் அவர் பயன்படுத்திய சில விலை உயர்ந்த கற்கள் போன்றவை, முடி போன்றவை கிடைத்தன. இவற்றையெல்லாம் கார்பன் டெஸ்ட் என்கிற சோதனையில் அந்தோணியாருடையவை என்று உறுதிபட அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இணையதளத்தில் போய் அல்லது யூடியூப்பில் போய் ஸ்கெலிட்டன் ஆஃப் செயின்ட் ஆண்டோனி அப்படின்னு நீங்கள் டைப் படிச்சிங்கன்னா அந்தோணியாருடைய எலும்புக்கூடு நீங்கள் பார்க்கலாம். அங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அந்தோணியாருடைய ஆடை, கடைசியாக பயன்படுத்திய ஆடை வைத்திருக்கிறார்கள். அழியாத நாக்கு திருப்பண்டத்தில் மையமாக இருக்கிறது. அந்தோணியாருடைய ஒரு சென்னி அதுவும் அங்கே பத்திரமாக இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பாக நான் அந்தோணியார் பிறந்த லிஸ்பன் நகரத்திற்கும் அந்தோணியாருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பதுவை நகரத்திற்கும் நான் சென்றிருந்தேன். அந்தோணியார் பிறந்த இடத்தில் அந்தோணியார் கோவில் ஒன்று பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகாமையிலே மரியன்னை பேராலயம் ஒன்று இருக்கிறது. அங்குதான் அந்தோணியார் திருமுழுக்கு பெற்றார். அந்த கோவிலில் தான் சாத்தான் சோதித்த பொழுது சிலுவை அடையாளம் வரைந்தார். அது அங்கே பத்திரமாக இருக்கிறது. அந்த கோவிலையும் நான் தரிசித்தேன். அந்தோணியாருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பதுவை நகரத்திலே திருப்பண்டங்கள் அமைந்திருக்கிற அந்த அருமையான இடத்தை சென்று பரவசத்தோடு நான் தரிசித்தேன். அந்தோணியாருடைய சவப்பெட்டி, அந்தோணியாருடைய உடை, அந்தோணியாருடைய நாக்கு, அந்தோணியாருடைய சென்னி, அந்தோணியாருடைய ஒரு கை, இவையெல்லாம் அங்கே இருக்கிறது. அருங்காட்சியகத்திற்கு உள்ளே சென்று அங்கே அந்தோணியாருடைய இந்த எலும்புக்கூடு இதையும் நான் பார்த்தேன். இப்பொழுது இந்த கட்டுரை சொல்கிறேனே, when Saint Anthony spoke again, அந்த கட்டுரையில் 3 முக்கியமான காரணங்களை சொல்லுகிறார்கள். அந்தோணியார் ஏன் 36 வயதில் சாக வேண்டும்? ஒரு புதுமைகளை செய்கிறவர், நற்செய்தி அறிவிக்கிறவர், ரொம்ப நல்லவர், கடவுள் அவரோடு இருந்து பயணிக்கிறவர். சின்ன வயசில் அந்தோணியார் ஏன் சாக வேண்டும்? அந்தோணியாருக்கு என்ன ஆயிடுது? புற்றுநோய் இருந்ததா? வயிற்றில் கட்டி இருந்ததா? பெரிய வியாதி எதுவும் குணப்படுத்த முடியாமல் இருந்துச்சுதா? எல்லாருக்கும் புதுமை செய்கிறவர் இப்படியும் சின்ன வயசில் போயிட்டாரு என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி, 2வது ஆராய்ச்சி, பல இடங்களிலே அந்தோணியாருடைய சுரூபம் குட்டையாக இருக்கிறது. அந்தோணியார் உண்மையிலேயே குட்டையும் கருப்புமானவரா? இல்லை என்றால் அந்தோணியார் எப்படி இருந்திருப்பார் என்பது 2வது கேள்வி. 3வது கேள்வி, அவருடைய உடலிலிருந்து வேறு ஏதாவது நமக்கு படிப்பினைகள் கிடைக்கின்றனவா என்று 3 கேள்விகளை வைத்து மருத்துவர்கள், இந்த உடல் கூறு ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். 3 உண்மைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. முதலாவது, அவருடைய மண்டை ஓடு, சென்னி, அவருடைய எலும்புக்கூடெல்லாம் வரிசையாக அடுக்கி பார்த்த பொழுது 5.72 அடி உயரம் உடையவர். ஏறக்குறைய என்னை விட கொஞ்சம் அந்தோணியார் உயரம் கூடியவர். ஆகவே அந்தோணியார் குட்டையானவர் அல்ல. அந்தோணியார் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள அருமையான நல்ல வானிறத்தை கொண்டவர், அழகானவர், கவர்ச்சியானவர், நல்ல தோற்றமுடையவர். ஆகவே அந்தோணியார் குட்டை கருப்பு என்கிற அந்த விவாதமெல்லாம் அடிபட்டு போகிறது. ஆகவே தான் அதை வைத்து கம்ப்யூட்டரில் கொடுத்து அந்தோணியார் எப்படி இருந்திருப்பார் என்று புதிய படம் இன்றைக்கு வரைந்திருக்கிறார்கள். சுவாமி ரூமுக்குள்ளே நுழைகிற பொழுது அந்த ரூமில் ஒரு அந்தோணியார் படம் வச்சுருக்காங்க. அந்த படம் தான் கம்ப்யூட்டர் வரைந்து கொடுத்த அந்தோணியாரை பற்றிய புதிய படம். உங்களுடைய சில அழைப்பிதழ்களிலும் அதனை நீங்கள் அச்சிடுகிறீர்கள். அந்த புதிய படம் அந்தோணியாரை பற்றியது. 2வதாக, அந்தோணியார் ஏன் இறந்தார்? அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்தோணியாருக்கு எந்த வியாதியும் கிடையாது, புற்றுநோயும் கிடையாது, வயிற்றில் கட்டியும் கிடையாது, வேறு எந்த உடலில் வியாதியும் கிடையாது. கார்பன் டெஸ்ட் எனப்படுகிற டெஸ்ட்டு இந்த எலும்புகளை வைத்து ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுகிறது. இல்லை. அப்படியானால் ஏன் இறந்தார்? அந்தோணியாருடைய நெஞ்சுக்கூட்டில் நிறைய சளி இருந்திருக்கிறது. சளி. இந்த சளியினால் அந்தோணியார் பாதிக்கப்பட்டு சரியான மருத்துவம் எடுக்காமல் இறந்து போனார் என்று மருத்துவ குறிப்பு சொல்லுகிறது. இப்போ இதை வைத்துக்கொண்டு பிரான்சிஸ்கன் துறவிகள் அசிதுவா பெனிங்யா எனப்படுகிற அவருடைய நூல்களை ஆராய்ச்சி செய்து ஏன் அந்தோணியாருக்கு சளி வந்துச்சுது அப்படின்னு அவங்க
கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பு தான் ஆச்சரியமாக இருக்கிறது. 1231ஆம் ஆண்டு அந்தோணியார் இறக்கிறார். அவ்வாறு இறக்கிற அந்த காலகட்டத்தில் அந்தோணியாருடைய மறையுரையை கேட்பதற்கு எல்லாரும் ஆவலாய் இருக்கிறார்கள். அந்தோணியார் திருத்தந்தை, அந்த மறைமாவட்ட ஆயர் இவர்களுடைய அனுமதியை பெற்று தவக்காலம் திருநீற்று புதன் தொடங்கி விபூதி புதன் தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறு முடிய ஏறக்குறைய ஒரு 50 நாட்கள் தொடர்ச்சியாக மறையுரை ஆற்றியிருக்கிறார். அஸ்விதுவா புத்தகம் அதை பதிவு செய்கிறது. அவருடைய மறையுரையை கேட்க முதலில் நூற்றுக்கணக்கில் வந்தார்கள். பிறகு அங்கிருக்கிற எந்த கோவிலும் பேராலயம் கூட இடம் பத்தவில்லை. ஆகவே வயல்காட்டில் போய் மேடை அமைத்து அந்தோணியார் மறையுரை ஆற்றியிருக்கிறார். இரவு 10 மணிக்கெல்லாம் வந்து இடம் பிடிப்பார்களாம். காலையில் தான் அவருடைய மறையுரை இடம்பெறும். சில நேரங்களில் 30,000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த புத்தகம் மிகைப்படுத்தி எழுதுகிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 3000 பேராது கூடியிருப்பாங்கல்ல. 3000 பேர் கூடியிருக்கிற இடத்துல அந்த காலத்தில் மைக்கு கிடையாது. அந்த காலத்தில் மெகாஃபோன் வச்சு தான் பேசணும். எப்படி தான் பேச முடியும் நினச்சி பாருங்கள். இப்போ மைக் இல்லாமல் நான் பேசினா உங்களை எத்தனை பேருக்கு சென்றடையும்? அடையாது. அந்தோணியார் எவ்வளவு உன்னி உன்னி கத்தி அவர் மறையுரை ஆற்றியிருப்பார். அதுவும் நீண்ட நேரம் மறையுரை ஆற்றுகிறவர். அவருடைய மறையுரைகள் இப்பொழுது தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கின்றன. இதை போன்று 4 பெரிய தொகுதிகள் அந்தோணியாருடைய மறையுரைகள் என்று கிடைத்திருக்கின்றன. அதில் ஒரு மறையுரையில் 181 விவிலிய மேற்கோள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பிரசங்கம் வச்சாச்சுன்னா பைபிள் மேற்கோள் இல்லாமல் அந்தோணியார் வைக்கிறதே கிடையாது. அலகாரிக்கல் பிரசங்கம் என்று பெயர். ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தால் அழகுபடுத்தி மெருகேற்றி வடிவேற்றி அதற்கு இது வழக்கம் இதுக்கு அது வழக்கம் என்று சொல்லிக்கொண்டே போகிற ஒரு அருமையான நடை அந்தோணியாருடைய எழிலான நடை. ஆகவே ஒரு பிரசங்கத்தில் 100கணக்கான மேற்கோள்கள் என்றால் அந்தோணியார் எவ்வளவு நேரம் மறையுரையாற்றி இருப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் நீண்ட நேரம் மறையுரையாற்றி இருக்கிறார். முதல் வரிசையில் ஆயருடைய ஆலோசகர்கள், அங்கே இருக்கிற குருக்கள், அங்கே இருக்கிற குருமானவர்கள், அங்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், மருத்துவர்கள், வணிகர்கள், மிகுந்த செல்வந்த பெண்மணிகள், எப்படி ஆயிரக்கணக்கில் மக்கள் அந்தோணியாருடைய மறையுரையை கேட்டிருக்கிறார்கள். மக்கள் விரும்பி கேட்கிறார்கள் என்பதற்காக அந்தோணியார் பேச பேச அவருடைய உடல் நலிந்திருக்கிறது. இந்த பேச்சினால் அவர் சளி அதிகம் ஏற்பட்டு சளிக்கு சரியான மருந்து அந்தோணியார் செய்யாத காரணத்தினால் அந்தோணியார் அந்த தவக்காலம் முடிந்து பிறகு உயிர்ப்பு காலத்திலும் பிரசங்கத்தை நீட்டி கிட்டத்தட்ட 100 நாட்கள் மறையுரை ஆற்றியிருக்கிறார் தொடர்ச்சியாக. அதன் பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பிறகு ஓய்வெடுக்கத்தான் வேற ஊருக்கு போனார். பிறகு அங்கே இறந்து போய் விடுகிறார் அந்தோணியார். ஜூன் மாதம் இறந்து விடுகிறார். இப்போ நம்ம எல்லாம் தெரியும். இப்போ உயிர்ப்பு பண்டிகை கொண்டாடி அதைத் தொடர்ந்து விண்ணேற்ற பெருவிழா, அதைத் தொடர்ந்து பெந்தகோஸ்து பெருவிழா, தமத்திருத்துவ பெருவிழா, ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா, பிறகு நம்ம இயேசுடைய திரு இருதய பெருவிழா, இதுதான் அதை தொடர்ந்து வரக்கூடிய விழாக்கள் முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்ச உடனே இப்போ ஜூன் மாதம் வந்தாச்சு, பொது காலம். அந்தோணியார் மறைவுரை நிறுத்துகிறார், நோய்வாய்ப்படுகிறார், இறக்கிறார். ஆகவே அந்தோணியார் நற்செய்தி பணியாற்றி அதனால் அவர் நலிந்து இறந்தார் என்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது. எந்த அளவிற்கு மக்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும் என்கிற தாகம் அந்தோணியாரிடத்திலே இருந்தது என்பது இதனால் நமக்கு புலனாகிறது. நற்செய்தி பணியில் ஈடுபடுகிறவர்கள் தங்கள் உடல் நலத்தை பேணிக் கொள்ளுதல் வேண்டும். அலாஷியஸ் உடலை நன்றாக பேணிக் கொள்ளுதல் வேண்டும். அது மிகவும் முக்கியம். சரி, இது ஒரு புறத்தில் இருக்கட்டும். பிறகு அவர்களுடைய உடலில் ஏற்பட்ட வேறு என்ன மாற்றம் என்று அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்தோணியாருடைய எலும்புகளை ஆராய்ச்சி செய்கிற பொழுது 36 வயது இளைஞனுக்கு இப்படியா நேர்ந்திருக்கிறது என்று அவர்கள் பார்க்கும்படியான அவருடைய உடலில் ஒரு மாற்றம், எலும்பில் ஒரு மாற்றம். அவருடைய முட்டு எலும்பு தேய்ந்திருக்கிறது. அவருடைய முட்டுக்கு கீழே இருக்கிற எலும்பு வளைந்திருக்கிறது. அவருடைய பாத எலும்பு தேய்ந்திருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்கெலிட்டனில் பார்க்கலாம். முட்டு எலும்பு தேய்ந்திருக்கிறது. ஏன் அந்தோணியாருடைய முட்டு எலும்பு தேய்ந்தது? அதை மருத்துவம் சொல்லாது. அப்போ அஸ்விதுவா அந்த புத்தகத்திற்கு போகிறார்கள். அந்த புத்தகம் சொல்லுகிறது, அந்தோணியார் முழந்தாள் படியிட்டே ஜெபிப்பார், முழந்தாள் படியிட்டே பைபிளை வாசிப்பார். எப்பொழுதும் முழந்தாளில்தான் அந்தோணியார் இருந்து இறைவேண்டல் புரிவார் என்று அந்த புத்தகம் பதிவு செய்கிறது.
அந்தோணியார் தன்னுடைய கடைசி காலத்தில் கொஞ்சம் நலிந்து விட்ட காரணத்தினால் தனக்கு இருந்த ஒரு நல்ல நண்பரை ஒரு பெனஃபேக்டர், ஒரு உபகாரியாக வைத்து கொண்டார். டிசோ எனப்படுகிற ஒரு நண்பர் அவர் தன்னுடைய தோட்டத்திலே காம்போசன் பியரோ அப்படிங்கிற ஒரு இடம் பதுவையிலிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் வெளியே இருக்கிறது. அந்த ஒரு பண்ணை தோட்டம், அதிலே இருக்கக்கூடிய மரத்திலே எனக்கு ஒரு கூடு கட்டி கொடு, நான் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணுகிறேன், எந்த பராக்குகளும் இல்லாமல் என்று சொல்லி அந்தோணியார் அந்த மரத்திலே ஒரு கூடு கட்டி காக்கா கூடு போல் அங்கே போய் உட்கார்ந்துக்கிறார். அந்தோணியார் அன்றைக்கு பரபரவென்று பல பணிகளை முடித்துவிட்டு அந்தோணியார் மேலே மரக்கூட்டுக்கு ஏறி படுக்க போய்விட்டார். ஐயோ, நாளைக்கு அந்தோணியாருக்கு என்ன ப்ரோக்ராம், நாளைக்கு அந்தோணியார் எங்கே போகணும், நம்மகிட்ட ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாரு, எத்தனை மணிக்கு எழுப்பணும், அந்தோணியாருக்கு வண்டி எப்போ ரெடியாக வேணும் என்பதனை டிசோ யோசிக்கிறார். பரவாயில்லை, போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மரத்தில் இருக்கிற அந்த படிகள் மீது ஏறி உள்ளே போய் தட்டலாம் என்று நினைக்கிறார். பாவம், இன்னைக்கு ரொம்ப அந்தோணியார் உழைத்திருக்கிறார், களைப்பாக இருப்பார், தட்ட வேண்டாம், தூங்கிட்டாரான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கதவு சாவித்துவாரத்தின் வழியாக டிசோ எனப்படுகிறவருடைய நண்பர் அப்படியே உத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடாது, அது தப்பு, அடுத்தவங்க ரகசியத்தை ரொம்ப நோண்டக்கூடாது. ஆனால் நாம் பாஸ்கா காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், ஓ பாக்கியமான இரவே, பாக்கியமான பாவமே, ஆதாம் ஏவாளின் பாவமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க பாவம் செய்ய போய் தான் மீட்பர் நமக்கு வந்தார், ஆகவே அது பேறு பெற்ற பாக்கியம் பெற்ற பாவம் சொல்லுவோம். அப்படித்தான் இந்த டிசோ செய்த ஒரு தவறு நமக்கு பாக்கியமாய் பேராய் அமைந்தது. உள்ளே எட்டி பார்க்கிறார், உள்ளே அந்தோணியார் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் களவு போயிட்டு மீண்டும் கிடைத்த அந்த பைபிள் இருக்கிறது. அங்கே குழந்தை இயேசு அப்படியே இறங்கி வந்து அதில் உட்காருகிறார். டிசோவுக்கு புல்லரித்து போகிறது. குழந்தை இயேசு அங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அந்தோணியாருக்கு காட்டுது. அவன் பார்க்கட்டு, நீர் என்னை விட்டு போயிடாதிரும் அப்படின்னு சொல்லி அந்தோணியார் அப்படியே அந்த குழந்தை இடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். டிசோ அதை பதிவு செய்கிறார். முதல் புத்தகத்திலேயே இந்த புதுமை பதிவு செய்யப்படுகிறது. இந்த புத்தகத்திலும் முதல் 11 மாதங்களில் நடைபெற்ற புதுமைகளில் அது பதிவு செய்யப்படுகிறது. அந்தோணியார் முழந்தாள் படியிட்டே அவர் ஜெபித்திருக்கிறார் என்கிற ஒரு மாபெரும் உண்மை. ஆகவே புதுமைகளை பெறுவதற்கு இறைவார்த்தை வேண்டும், புதுமைகளை பெறுவதற்கு இறை வேண்டல் வேண்டும். நாம் செபிக்க வேண்டும், வாக்குறுதிகளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதனை அந்தோணியார் அழகாக அதிலே குறிப்பிடுகிறார். அந்தோணியார் எழுதிய மறையுரைகளை பிரான்சிஸ்கன் துறவிகள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். 2 பெரிய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நான் 2 நூல்களையும் வைத்திருக்கிறேன். அதிலே ஒரு பிரான்சிஸ்கன் துறவி அந்தோணியார் தன் மறையுரையில் குறிப்பிடுவதாக இவ்வாறு சொல்லுகிறார்: கடவுள் புதுமை செய்வதில் வல்லவர். கடவுள் தன்னுடைய ஆற்றலிலும் தன்னுடைய வல்லமையிலும் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அவர் இன்றைக்கும் மறுகரையில் புதுமைகளை செய்கிற ஆற்றல் உடையவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் புதுமை செய்கிற பாணி வேறுபட்டது அப்படின்னு அந்தோணியார் எழுதுகிறார். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் புதுமை செய்ததற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் புதுமை செய்ததற்கும் வேறுபாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் புதுமைகளை செய்வார். அதன் பிறகு அதை பார்த்து மக்கள் மலைத்து வியந்து ஆச்சரியப்படுவார்கள், கடவுள் மீது விசுவாசம் கொள்வார்கள். பழைய ஏற்பாடு என்று சொன்ன உடனே நமக்கு தெரிவதெல்லாம் என்ன? மோசேயின் தலைமையில் இந்த 10 கொள்ளை நோய்கள், செங்கடலை கடத்தல், மன்னாவை பொழிதல், காடைகளை கொண்டு வந்து காலடியில் கொட்டுதல், பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத்தூணாகவும் ஆண்டவருடைய பிரசன்னம் வழி நடத்துதல், ஆண்டவர் அவர்களோடு இருந்து எந்த குறையும் இல்லாமல் அவர்களை வழி நடத்தியது. எங்கள் கால்கள் கொப்பளிக்கவில்லை, எங்கள் ஆடைகள் கசங்கவில்லை, ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நெகேமியா 9:17 படித்து பாருங்கள். ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி பார்ப்பாங்க. இப்படி பாலினத்தில் அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார், மக்கள் விசுவாசம் கொள்வார்கள். இது பழைய ஏற்பாட்டு பாணி. யார் சொல்றா? அந்தோணியார் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே கடவுள் இவ்வாறு புதுமைகளை செய்து மக்களை ஈர்ப்பதில்லை. மாறாக மக்கள் தங்கள் விசுவாசத்தில் கிளர்ந்தெழுந்து விசுவாசத்தை, நம்பிக்கையை இரட்டிப்பாக்கி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்லது வாக்குறுதியை பற்றி கொண்டு
ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது புதுமை நடக்கிறது. இது வித்தியாசம். இதை கண்டுபிடித்தால்தான் நாம் அற்புதம் காண முடியும். அந்தோணியாரை குறித்து எழுதப்பட்ட முதல் பாடல் என்ன தெரியுமா? அற்புதம் காண விளைவோரே அந்தோணியாரிடம் வருவீரே. அந்தோணியார் பரிந்துரைத்து புதுமை மட்டுமல்ல, அந்தோணியாருடைய வழிமுறையை பின்பற்றி பாடமாக்கி படிப்பினையாக்கி புதுமையை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அந்த பாடல் சொல்லுகிறது. அற்புதம் காண விளைவோரே அந்தோணியாரிடம் வருவீரே. அந்த புத்தகத்துக்கு பெயரே இஃப் யூ சீக் மிரக்கிள்ஸ். அந்தோணியாருக்கு எழுதப்பட்ட முதல் பக்தி முயற்சியில் இதுதான் முதல் வருகை பாடல். அற்புதம் காண விளைவோரே அந்தோணியாரிடம் வருவீரே. அந்தோணியார் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு புதுமை நடக்க வேண்டுமா? நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இரட்டிப்பாக்குங்கள். புதுமை நடக்க வேண்டுமா? வாக்குறுதியை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் மனம் தளராது மன்றாடுங்கள். கடவுள் வல்ல செயலை செய்தே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. அவருக்கு புதுமை நடந்தே ஆகும். அந்தோணியார் இப்படித்தான் பிடித்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலிருந்து புதுமைகளை பெற்று தந்திருக்கிறார். இந்த சூத்திரத்தை, இந்த ரகசியத்தை, இந்த விதியை, இந்த கணக்கை நாம் பற்றிக்கொள்வோம் என்றால் நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும் என்று கொடியற்புதர் அந்தோணியார் பதிவு செய்கிறார். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, அற்புதம் காண அந்தோணியாரிடத்தில் வருகிற பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை இரட்டிப்பாக்கணும். ஆண்டவர் இதை செய்வார் என்று உறுதியாக நம்பணும். வாக்கு தத்துவம், வாக்குறுதியை பிடிக்கணும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். இதைத்தான் அந்தோணியார் சொல்லித் தருகிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் அந்தோணியார் காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து தருகிற காவலர். அவர் இந்த மாதிரி பைபிளை கண்டுபிடித்து தந்தார் என்று. பைபிளை மட்டுமல்ல, அந்தோணியார் காணாமல் போன நபரையும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். காணாமல் போன ஆன்மாக்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த புதுமையில் அந்தோணியாருக்கு பைபிள் கிடைச்சது என்பது செய்தி அல்ல. பெரிய செய்தி என்ன தெரியுமா? அந்த இளம் துறவி அவர் பைபிளை திருடிட்டு ஓடி போகிறார். ஓடி போகிற பொழுது அவருக்கு பயங்கரமான காட்சி வருகிறது. பிசாசு மிரட்டுகிறது. சம்மனசு சொல்லுகிறது, போய் பைபிளை கொடு, பைபிளை கொடு, திரும்பி போ என்று சொல்லுகிறது. அவர் சபையை விட்டே ஓடிப்போக எத்தனித்தவர் ஒரு பாலத்துக்கு போகிற பொழுது இந்த ஆற்றுல என்ன கொண்டு விடுவாங்கன்னு ஃபீல் பண்ணி திரும்பி வருகிறார். அந்தோணியாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். நான் நல்ல நவ சந்நியாசியாய் இருப்பேன், நல்ல ஊழியராய் நான் இருப்பேன் என்று அவர் மனம் திரும்புகிறார். காணாமல் போன இந்த ஆத்துமாவை மீட்டு கொண்டு வந்ததுதான் அந்தோணியாருக்கு பெரிய சந்தோஷம். இதற்காக என் பைபிளை நான் தொலைக்க தயார். பைபிள் ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்தா பைபிள் வாங்கிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் பைபிளை கையில் எழுதணும். கையிலே எழுதி வைக்கணும்னா எத்தனை பேர் பைபிள் வச்சுருப்பீங்க? வீட்டில் எத்தனை பிரதிகள் வச்சுருப்பீங்க? நினச்சி பாருங்கள். அந்த காலத்தில் அந்தோணியார் தன் கைப்பட பிரதி எடுத்த பைபிள் அது. அதில் குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே அவருக்கு இது ரொம்ப முக்கியம். அந்தோணியார் சொல்லுகிறார், அதனால் என்ன, நான் எத்தனை பிரதிகளையும் எழுதிக் கொள்வேன், நான் எத்தனை பிரதிகளையும் குறிப்பெடுத்துக் கொள்வேன். அந்த இளைஞன் திரும்பி வந்தானே, அதுதான் பெரிது, அதுதான் பெரிது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அந்தோணியார் பலவற்றிற்கு பாதுகாவலராக இருக்கிறார். மிகவும் குறிப்பாக காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுக்கும் அந்தோணியார் என்கிற பொருளிலே பிரேசில் நாட்டிலும் லிஸ்பன் நகரத்திலும் அந்தோணியாரை ஒரு சிறப்பான கருத்திற்காக கண்டுபிடித்து கொடுக்கிறவர் என்று கொண்டாடுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தான். எதை கண்டுபிடித்து கொடுக்கிறவரா? கணவனை கண்டுபிடித்து கொடுக்கிறவர். இது நல்லா இருக்குல்ல? கணவனை கண்டுபிடித்து கொடுக்கிறவர். இளம் பெண்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுப்பாராம். சில கல்யாணம் முடிஞ்சவங்க கணவனை தொலைச்சிருப்பாங்க. அவன் குடிகாரனாக இருப்பான், ஊதாரியாக இருப்பான், வீட்டுக்கே வரமாட்டான். இப்படிப்பட்டவனை கண்டுபிடித்து கொடுக்கிறவர் அந்தோணியார் என்று இன்றைக்கு பிரேசில் நாட்டில் சிறப்பு மன்றாட்டுகள் எல்லாம் வைப்பாங்களாம். அதனால் இன்றைக்கு ரொட்டி தயாரித்து எல்லாருக்கும் கொண்டு போய் ரொட்டி கொடுப்பாங்களாம். அந்தோணியார் ரொட்டி, அதுவும் 13ஆம் தேதி சிறப்பாக கொடுப்பது. லிஸ்பன் நகரத்து பதுவால கிடையாது, அது லிஸ்பன்லேயும் பிரேசில்லையும் இப்படி ஒரு வழக்கம். அந்தோணியார் தொலைந்ததை கண்டுபிடித்து கொடுக்கிறவர். ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் செத்து போனாங்க. இப்போ சொத்து பிரிக்கணும். சொத்து பிரிக்கிறதுல 2 பேரும் சண்டை வந்துருச்சு.
2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை முத்தி போச்சு. கடைசி என்ன பண்ணாங்க, சொத்தை பிரித்தாச்சு. உன் வழியில் நீ போத்துக்க, என் வழியில் நான் பார்த்துக்கிறேன் போயிட்டான். அண்ணன் அப்படி அன்றைக்கி வயக்காட்டுக்கு போனான். வயக்காட்டில் போய் அவன் பார்த்தான். அவன் மரத்தில் நிறைய தேங்காய் இருந்தது. தேங்காயை பறித்து போட்டான். தென்னை மட்டையும் கீழே உரத்து போட்டான். அதில் ஒரு பாதி தேங்காயும் பாதி தென்னை மட்டையும் இந்த வரப்புக்கு இந்த பக்கம் தம்பிக்கு பிரித்து கொடுத்த வயலில் விழுந்துருச்சு. தம்பி உடனே வந்துட்டான். இந்த பாரு, சொத்தை பிரித்தாச்சு, என் வயலில் இருக்கிறதெல்லாம் எனக்கு, உன் வயலில் இருக்கிறது உனக்கு, அதனால் இதை நீ எடுக்கக்கூடாது. யோ, இது என் மரத்துலேருந்து விழுந்ததுப்பா, மரம் சாஞ்சி இருக்குது, அதனால் அங்கே விழுந்திருக்குது, உன் மரத்தில் உள்ளது விழுந்தா நீ எடுத்துக்க. அதெல்லாம் கிடையாது, சொத்தை பிரித்தாச்சு இல்லை, இங்கே வரக்கூடாது, காலை வச்ச வெட்டி போடுவேன் அப்படின்னு அண்ணங்கிட்ட சண்டை போட்டு பேசிவிட்டான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, அண்ணன் தம்பிகிட்ட போய் சண்டை போடவா, போடா போடா அப்படின்னு விட்டுவிட்டான். 1 வாரம் கழிச்சுது. அண்ணன் இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தான். ஏத்தாப்பில் தம்பி பொண்டாட்டி தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம், தளக்கு புடக்கு நடந்து வந்தான். இங்கே அவங்க மச்சானை பார்த்த உடனே தொக்கடின்னு மச்சான் வயலில் விழுந்துவிட்டான். இங்கே விழுந்த உடனே அவன் ஓட்டமாக ஓடி வர்றான். அடியே எந்திரினான். டேய் நிப்பாட்டு, அன்னைக்கு என்ன சொன்ன, உன் வயலில் விழுகிறது உனக்கு, என் வயலில் விழுகிறது எனக்கு. அப்போ இப்போ உன் பொண்டாட்டி யாருக்கு சொந்தம்? எனத்தான் சொந்தம், தொற்றக்கூடாது, வெட்டி போடுவேன் வெட்டி அப்படின்னா. அண்ணே அது என் பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன, அன்னைக்கு தேங்காய் கொண்டு போனல, தென்னை மட்டையை கொண்டு போனல அப்படின்னு அவன் சொன்னான். இவன் சொன்னான், ஐயோ 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 அண்ணன் மன்னிச்சுக்க அண்ணேண்ணே, இப்போ என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, பிரச்சனையை தீர்த்துருவோம், தேங்காயும் தென்னை மட்டையும் கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை மரியாதையை கூட்டிகிட்டு போ. நல்ல வேலை அதோட விட்டானே, சந்தோஷப்பட்டுக்கணும், இவளை கூட்டிகிட்டு போகாமல் இருந்தானே. ஆகவே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை நாம் சில உரையாடல்களில் தீர்த்து விடலாம். ஆனால் கடவுளிடமிருந்து புதுமை பெற வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு வழி இருக்கிறது, அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அதற்கென்று ஒரு விதம் இருக்கிறது. அதில் தான் நாம் கண்டுபிடிக்க முடியும், அதில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்தோணியார் சொல்லுகிறார். விசுவாசம், இரட்டிப்பான விசுவாசம், இறைவார்த்தை, வாக்குறுதி, வாக்குத்தத்தம், ஆழமான பிடிப்பான ஜெபம், அப்பொழுது புதுமை நடக்கும் என்று அந்தோணியார் சொல்லுகிறார். இப்போ காணாமல் போனதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான காணாமல் போனதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டாக வேண்டும். நான் 1988 95 முடிய ரோமையில் பயின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பல தடவை அந்தோணியார் திருத்தலத்திற்கு பதுவைக்கு சென்றிருக்கிறேன். அந்தோணியார் கல்லறையில் தமிழ் பூசை பல தடவை நான் வைத்திருக்கிறேன். நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அப்படி நான் 1990 ரொம்ப நோய்வாய்ப்பட்டு நலமடைந்து கையில் ஒரு கம்பு வச்சு முதுகெல்லாம் ஒரு பெரிய கொர்செட், ஒரு பெரிய பெல்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நடக்க கஷ்டப்பட்டு போய் அப்படியே பிடிச்சி அந்தோணியார் பீடத்தில் பூசையெல்லாம் வைத்து விட்டு அந்தோணியாருடைய அழியாத நாக்கு இதெல்லாம் பார்த்து விட்டு நான் வந்திருக்கிறேன். வந்து ஒரு 10 நாள் இருக்கும். பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி, அந்தோணியாருடைய அழியாத நாக்கு காணாமல் போனது, அந்தோணியாருடைய நாக்கை எவனோ திருடன் ஆட்டை போட்டு விட்டான் அப்படின்னு பெரிய செய்தி. டிவியில் செய்தி, பத்திரிகையில் செய்தி. அந்தோணியாருடைய அந்த அருளிக்கம் ஒரு நம்ம கதிர் பாத்திரம் மாதிரி ஒரு பெரிய கதிர் பாத்திரத்தில் அதை வச்சுருக்காங்க. அதை கவனிக்கிறதுக்கு நல்ல எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு பையன் அதே ஆட்டையை போட்டான், அந்தோணியாரையே போய் ஆட்டையை போட்டான். அப்போ விளம்பரம் போட்டிருக்கான் கீழே, காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் அந்தோணியார் இதை கண்டுபிடித்து கொடுப்பாரா மாட்டாரா, இந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை என்றால் இந்த பொருள் இப்பொழுது மஃபியா கும்பலால் விலைக்கு விற்கப்படுமா, கள்ளச்சந்தையில் இது கிடைக்குமா, 1000 கேள்வி வரிசையாக அடுக்கியிருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இத்தாலி போலீஸ் ரொம்ப பிரபலம், நல்ல சிடிஸ்லாம் உண்டு, கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. தினமும் செய்தி, தலைப்பு செய்தியே அதுதான், இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, துப்பு துலங்கவில்லை, திருடன் யார், பொருள் இருக்கிறதா இல்லையா, விற்று விட்டார்களா, எங்கே போனது, அந்தோணியாரே காணாமல் போய்விட்டாரே, அவரை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பெரிய பெரிய கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இதுதான் உண்மை. கரெக்டாக 13வது நாள், இந்த 13க்கு அந்தோணியாருக்கும் என்ன பொருத்தம் எனக்கு தெரியலை. ஏன்னா ஐரோப்பிய நாடில் 13 என்பது அபசகுனம். ஆகவே வீட்டில் நம்பர் போட்டாங்கன்னா 12, 13 போட மாட்டான், 14 தான் போடுவான். லாட்ஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா 12ஆம் நம்பர் இருக்கும், 13ஆம் நம்பர் ரூம் இருக்காது, 14 தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் 1970களில் அப்பல்லோ 8, 9 தான் போச்சுது, 13ன்னு போட்டாங்க, அது வெடிச்செதிரிடுச்சு.
அவங்களுக்கு தெரியும், ஐயோ 13 போட்டிருக்கக்கூடாது, அனுப்பியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு 13னா ஒரு அபசகுனம் அப்படிங்கிறது. ஆனால் அந்தோணியார் இந்த மூட நம்பிக்கையை உடைக்கிறவர். ஆகவே அவர் 13ஆம் தேதி செத்தார். 13ஆம் தேதி 13 கோயிலை சுற்றணும், 13 மெழுதிரி பொருத்தணும். 13 அந்தோணியாருக்கு யோகமான நம்பர். இந்த மூட நம்பிக்கை கொண்டவன் எல்லாத்திலையும் சம்மட்டி அடித்த மாதிரி, அதெல்லாம் கடவுளை நம்புப்பா, இந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிடாத, 13லாம் நல்ல நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி 13 நாள் கழித்து கரெக்டாக அந்தோணியாருடைய நாக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. இத்தாலி நாட்டில் ஒரு சின்ன துறைமுகம், இப்போ நம்ம தூத்துக்குடி ஒரு சின்ன துறைமுகம், சின்ன ஏர்போர்ட், அப்படி ஒரு சின்ன ஏர்போர்ட்லேருந்து துருக்கி நாட்டுக்கு பறக்க போகிற ஒரு பிளேன். அந்த பிளேன் பறக்க போகிறது. அதில் திடீர்னு அவங்களுக்கு சந்தேகம். ஒருத்தன் சூட்கேஸில், இந்த சூட்கேஸில் போய் சந்தேகப்பட்டு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அழியாத நன்னாக்கு பத்திரமா இருக்குது, துருக்கி நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வச்சுருக்கான். 13ஆவது நாள் கண்டுபிடிச்சி பெரிய செய்தி கொண்டு வந்து திரும்ப அதில் நிறுவி பெரிய ஆச்சரியம். ஆகவே காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் அந்தோணியார் தன்னுடைய நாக்கு காணாமல் போனதை 13ஆவது நாளில் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது அவ்வளவு பக்தி, அவ்வளவு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது. நாமும் அந்தோணியாருடைய வல்லமையை நம்புவோம், புதுமை செய்யும் அந்தோணியாருடைய சூத்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஒரு நாள் ஒரு இளம்பிள்ளை நம்ம ஃபாதர் அலாசிஸ்ட்டை போய், ஃபாதர் வயசு 31 ஆச்சு ஃபாதர், ஒரு மாப்பிள்ளை அமைய மாட்டேங்கான் ஃபாதர், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னார், என்னம்மா இப்படி சொல்கிற, இந்த பாரு அன்னை வேளாங்கண்ணியில் கடைசியாக ஜெயலலிதாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்கலையா, வானம் எனும் வீதியிலே யாருக்கு யார் என்று எழுதி வைத்த தேவன் என்று, இன்னைக்கு கொடுக்கலையா, அப்படி பாடலையா, உனக்கும் கிடைக்கும், மாதாட்ட ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் மாதாட்ட போய் நல்லா ஜோம் பண்ணாங்க, ஒன்றும் வரல. சரி செவத்தியாட்ட ஜோம் பண்ணு, ஏன்னா அவர் செவத்தியாட்டெலாம் ரொம்ப பவித்தியாக இருந்தவர். சொன்னார், செவத்தியாட்டையும் 10 நாள் மெழுதிரி பொறுத்து ஜோம் பண்ணா, ஒன்றுமே கிடைக்கல. ஏம்மா இந்த கணவனை கண்டுபிடிச்சி கொடுக்குற புனிதர்னா 2 பேர் தான். ஒன்று சூசையப்பர், இன்னொன்று அந்தோணியார். சரி எதுக்கும் நீ அந்தோணியார்ட்ட ஒரு 10 நாள் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அந்தோணியார் படத்தை கொடுத்து ஜோம் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் கொண்டாந்து அந்தோணியார் படத்தை வச்சு தினமும் ஒரு புது மாலை, தினமும் 2 பத்தி, தினமும் நல்ல பத்தி எல்லாம் பொருத்தி அந்தோணியார் ஜோமா, அந்தோணியார் பிரார்த்தனை, அந்தோணியாருக்கு நவநாள் எல்லாம் தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் ஆச்சுது, ஒரு வயலும் வரல. கிழக்கிருந்து வரல, மேற்கிருந்து வரல, வடக்கிருந்து வரல, தெற்கிருந்து வரல. சரி 2 தெத்து பல்லாட ஒரு கற்பனாவது வரலாம்ல, ஒரு வயலும் வரல. அவளுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஃபாதர் என்ன ஃபாதர் அப்படி தானே, என்ன ஃபாதர் பார்த்தீங்களா, என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்டா. ஏம்மா நான் என்னம்மா சொல்கிறது, நீ நல்லா ஜோம் பண்ணுமா, அவனுக்கு கிடைக்கும் பண்ணும். இவன் நிறைய மேலே போனான். யோ அந்தோணியார, உங்கள்கிட்ட தானே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ யார் யாருக்கும் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குற, யார் யாருக்கோ பொண்ணு பார்த்து கொடுக்குற, பிள்ளாதவர்களுக்கு பிள்ளை பார்த்து கொடுக்குற, எனக்கு ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாதா, என்னையா அந்தோணியார் அப்படின்னு சொன்னான். கோபம் அதுக்கு மேலே பொறுக்கலை. அவன் வீட்டில் மாடி வீட்டில் இருக்கிறா, மேலே இருந்தா. அந்தோணியாரே அப்படின்னு படத்தை எடுத்து டபார்னு சேனல் வெளியே வீசிவிட்டான். அந்த பக்கமாக ஒரு பைக்கில் போனான், மண்டையில் பட்டுச்சுது. ஐயோ அப்படின்னு அவன் பைக்கிலேருந்து கீழே விழுந்தான். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், பஞ்சு நெருப்பும் பற்றிக்குச்சு, காதல் பிறந்துச்சுது. அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. சாமியார் தாலியை கட்டி முடித்தார். ஆகவே காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுக்கிற அந்தோணியார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப நேரம் காணாமல் போயிருக்கிறது, நாம் வாசிக்க பைபிள் நேரம் காணாமல் போயிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் அன்பு காணாமல் போயிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் காணாமல் போயிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை காணாமல் போயிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருவரும் தொலைத்து விட்டு நிற்கிறோம். நல்ல உடல்நிலையை தொலைத்து நிற்கிறோம், உறவுகளை தொலைத்து நிற்கிறோம். இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து தருகிறவர் அந்தோணியார். எப்படியாயிலும் அவர் தருவார். அந்த புதுமை நடக்கும். நடக்க வேண்டுமென்றால் அந்தோணியார் கையில் இருக்கிற பைபிளை வாங்குங்க, கையில் இருக்கிற குழந்தை இயேசு அன்னைக்கு வாங்கிட்டு போங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையிலும் இந்த இறைவேண்டலிலும் நான் உறுதியாய் நிற்பேன், எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்யும் என்று அந்தோணியாரிடத்திலே கேளுங்கள். அற்புதம் காண விளைவோரே, அந்தோணியாரிடம் வருவீரே. 1000 கோடி அற்புதம் கண்டேன், ஐயனே அதில் ஒன்று எனக்கில்லையோ, அடைக்கலம் வேண்டும் அந்தோணியாரே, அருள் புரிவாய் ஐயா. ஆமென்.
அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் திருப்பதத்தில் வைப்போம். எங்கள் நாயனை இறைவா, நற்செய்தி அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளையை கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் எம் அரசே, எம் இறைவா, வாழ்வோனின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நாங்கள் இன்று நம்புகிறோம் என்றும் திருப்பாடல் வார்த்தைக்கு இணங்க இன்றைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் சுய சிந்தனையுடன் செயல்படாமல் மக்களின் நலன்களை கருதி ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடு கருதாது பொது நலத்துடன் செயல்பட வேண்டும் என்று நாட்டின் எல்லைகளை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களுக்கு நல்ல உடல் உல நலம் மற்றும் பாதுகாப்பு வேண்டிய நாடுகளுக்கு இடையே அமைதி, சமாதானம் வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் திருக்கொடி வானுயர்ந்து பறப்பது போல இறைமக்களின் வாழ்வு வளம் பெறவும் வேண்டிய வரம் கிடைக்கவும் இப்புதிய கல்வி ஆண்டில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நிறைவான ஞானமும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி பெறவும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் இளையோருக்கு திறனுக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டியும் தொழில் புரிவோருக்கு நல்ல முன்னேற்றம் அடைந்து இரட்டிப்பான லாபம் கிடைக்கவும் நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டவும் இத்திருவிழா திருப்பலியின் வழியாக நாம் வேண்டிய விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்துடன் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் குடங்களில் திராட்சரசம் வழிந்தோடும் என்று பொழிந்த எம் இறைவா, சேற்றில் கால் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளைநிலங்களில் பணிபுரியும் எமது விவசாயிகளுக்காகவும் பனைமர தென்னைமர தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் பஞ்சம், பசி, கடநோய் போன்ற எல்லா நிலைகளிலிருந்து விடுவித்து உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று நிறைவோடு வாழ வரமருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் பேரன்பும் மிக்க இறைவா, பேரல் காலத்தை ஏற்படுத்திய நான் மக்க பேச்சை தடை செய்வேனா? மக்க பேச்சுக்கு காரணமாக நான் கல்பையை அடைத்து விடுவேனா என்று கூறிய இறைவா, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியருக்காக குழந்தை வரம் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தை ஏற்படுத்திய இறைவா, வீடும் சொத்தும் ஒருவருக்கு வழி வழி சொந்தமாய் வரலாம். ஆனால் விவேகமுள்ள மனைவி ஆண்டவர் அளிக்கும் கொடை. கணவன் மனைவி இருவரும் இறைமகன் இயேசுவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் அன்புடன் நடக்க வேண்டியும் தங்களுடைய சுய விருப்பத்துடன் நடக்காமல் குடும்பத்திற்காகவும் தங்களுடைய குழந்தைகள் இறைபக்தி, ஞானம், ஒழுக்கத்துடன் வளர வேண்டி புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவர் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று மொழிந்த இயேசுவே, உம் அன்பில் நிலைத்திட உம்மால் திருநிலைப்படுத்தப்பட்டவர்களாய் இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களை ஆசீர்வதியும். உடல் உள்ள நலனும் பணித்தளங்களில் பாதுகாப்பும் எதிர்கொள்ளும் சவால்களில் உமது உடன் இருப்பும் வெற்றியும் கிடைத்திடவும் தனிமையில் முதுமையில் நோயில் வருந்துகின்ற குருக்களுக்கு உமது ஆறுதலும் தேர்தலும் உடனிருந்து வழி நடத்தவும் என்றும் மகிழ்வோடு திருமுன் பணியாற்ற
அருள் தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பரம தந்தையை நோக்கி அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, புனித அந்தோணியாரை கோடான கோடி புதுமைகளின் சொந்தக்காரராக்கி புதுமைகளின் நாயகராக எங்களுடைய பாதுகாவலராக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 13 நாட்கள் புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து இந்த அருட்காலங்களை நிறைவு செய்கின்ற இந்த நாளிலே உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மன்றாட்டுக்களை உமது திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை கனிவுடன் கேட்டருளும். நாங்கள் கேட்ட வரங்களையும் எங்களுக்கு தேவை எவை என்று நீர் உணர்கின்றீரோ அந்த கொடைகளையும் தந்து எங்களை வாழ்வில் நிறைவை காணச் செய்யும். என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்கு அளித்தேன் இறைவா என்று. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்கி கால் பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் என்னும் உம் புனிதரின்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கைகளின் கொடைகளை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தொன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித திருக்கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமையிலும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு 13ஆம் நாள் விழா. இன்றைய நாளிலே ஆண்டவர் தாமே நமக்கு செய்த மேலான நன்மைகளை நினைவூர்ந்து மூவொரு இறைவனுக்கு நாம் கரம் தட்டி நமது நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் மேலான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றியவர்கள் நமது பாளை மறை மாவட்டத்தினுடைய குறுமட அதிபராக இருந்திருக்கிறார்கள், பேராயலத்திலே பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார்கள், புளியம்பட்டியிலே பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார்கள், காமநாயக்கம்பட்டி, இன்னும் வெங்கடாசலபுரம் பங்குகளிலே பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளராகவும் வட்டார அதிபராகவும் பணியாற்றி இருக்கிறார்கள். பல பணிகளை திறம்பட செய்தவர்கள் இப்பொழுது மேலும் ஞானபுரத்தின் பங்கு தந்தையாக பணியாற்ற வந்திருக்கிறார்கள். அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களை நாம் நினைவூர்ந்து திருவிழா திருப்பலிலே எங்களுக்காக நீங்கள் ஜெபித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாழ்த்தி அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக நமது நாட்டாமை அவர்கள் இந்த பொன்னாடையை பொருத்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, 6 நாடுகளுக்கு சென்று சிறப்பாக அவர்கள் இத்தாலியிலே இருக்கிற பொழுது நான் அலைபேசியிலே அவர்களை தொடர்பு கொண்டேன். திருவிழா திருப்பலிக்கு நீங்கள் தான் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட பொழுது கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி வந்து நமக்காக இந்த திருப்பலியிலே மறைவுரை ஆற்றியிருக்கிறார்கள். நமது பாளை மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் விஜியாக விக்கர் ஜெனரல், அதாவது
முதன்மை குருவாக, குருக்களின் அதிபராக இருந்து அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். குரு மாணவர்களின் குருமட அதிபராக தந்தை அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் ஸ்கிரிப்சர் பேராசிரியர், டாக்டரேட் பட்டம் பெற்று வெளிநாட்டிலே படித்து அவர்கள் பல குருமடங்களிலே பணியாற்றி இருக்கிறார்கள். தியானம் வழங்குவதிலும், செமினார் வழங்குவதிலும், நற்செய்தி கூட்டங்கள், இன்னும் முழு இரவு ஜெபங்கள், மறைக்கல்வி நிகழ்வுகள் நடத்துவதிலே மிகச்சிறந்தவர். இன்றைய நாளிலும் நமது அழைப்பை ஏற்று வந்திருந்து நமக்காக இறை அருளை, இறை வார்த்தை வழியாக பகிர்ந்து தந்திருக்கிறார்கள். அருட்தந்தை டாக்டர் ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை நமது பொருளாளர் அவர்கள் போர்த்துகிறார்கள். நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் ராஜன் நாம் அழைக்கிற பொழுதெல்லாம் கோடி அற்புதருடைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்து நமக்காக உதவி செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். பங்குமகன் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்களுக்கும் நமது செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நமது அழைப்பை ஏற்று நமது பக்கத்து பங்கு பேராசிரியர் லியோ அடிகளார் அவர்கள், தந்தை அவர்களும் குருமடத்திலே பேராசிரியராக பணியாற்றியவர்கள். இப்பொழுது வாடியூரிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருவிழா திருப்பலியில் வந்திருந்து எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டவுடனே நம்மோடு கூட வந்திருந்து நமக்காக திருவிழா திருப்பலியிலே ஜெபித்திருக்கிறார்கள். அடுத்த தந்தை லியோ ஜெரால்ட் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து நமது உதவி செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை மகேஷ் அடிகளார் அவர்கள், தந்தை அவர்களும் கோவில்பட்டியிலே என்னிடம் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியவர்கள். புளியம்பட்டியிலே உதவி இப்பொழுது நமது முன்னாள் பங்கு, நமது வட்டார தலைமையகம் தென்காசி அதிதூதரான புனித மிக்கேல் ஆலயத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், சிறுமிகள், கல்வி, இன்னும் மறைக்கல்வி இவற்றில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள். இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அருட்தந்தை மைக்கேல் மகேஷ் அடிகளார் அவர்களுக்கு நமது பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, 13 நாட்களும் நம்மோடு கூட இருந்து நமக்கு திருவிழா திருப்பலிகளில் உதவி செய்து நற்கருணை வழங்கி இல்லங்களை மந்திரித்தவர்கள் திரு இருதய சகோதரர்கள் செகரடாட் அருட் சகோதரிகளில் மிக சிறப்பாக பணியாற்றுகிறவர்கள். பாளை மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள் அருட்சகோதரர் சேஸ்ராஜ் அவர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நமது ஊர் மக்கள், நமது உறவினர்கள், நண்பர்கள், குருக்கள் பெயரால் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கன்னியர் இல்ல தலைவி புதிதாக இப்பொழுது பிலோ அருட் சகோதரி கன்னியர் இல்லத்தினுடைய தலைவியாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மருத்துவ பணி செய்கிறார்கள். ஆன்மீக பணியும் நமது பங்கிற்காக செய்கிறார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை பொறுத்துகிறோம். டிஎம்ஐ அருட் சகோதரிகள் தலைமை சகோதரியை நாம் நினைத்து பார்க்கிறோம். எப்பொழுது நாம் அழைத்தாலும்
இன்னும் எப்பொழுது இங்கு திரு நிகழ்வு முக்கிய நிகழ்வு நடைபெற்றாலும் முதல் ஆளாக வந்திருந்து நமக்கு உதவி செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆன்மீக நிலைகளிலும் கல்வி பணியிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள். எனவே ரெவரண்ட் சிஸ்டர் சுப்பீரியர் அவர்களை இந்த நாளிலே நினைவுகூர்ந்து அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்து இந்த பொன்னாடையை பொறுத்துகிறோம். அனைத்து அருட்சகோதரிகளையும் நம் அன்போடு அழைக்கிறோம். அருட்சகோதரி ஹேம்லெட், அருட்சகோதரி டிஎம்ஐ குளோபல் ஸ்கூல் தலைமை ஆசிரியை, பிரின்சிபல் சிஸ்டர்லாம் மேலே இங்கே வந்துருங்க. செய்கிற அருட்சகோதரிகள் நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. சீக்ரெட் ஆர்ட் சிஸ்டர்ஸ் வாங்க, மேலே வந்துடுங்க, எல்லோரும் வந்துடுங்க. மற்றவங்களும் வந்துடுங்க, எல்லாரும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமது ஊர் பொறுப்பாளர்களை மறந்துவிட முடியாது. நமது ஊர் தலைவர், நமது நாட்டாமை ஜெகன் அவர்களை நினைவுறுகிறோம். ஜெகன் அவர்களுக்கு அருட்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பொருளாளர் டோம்னிக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்துகிறார்கள். செயலாளர் வில்லியம் பெர்னாண்டிஸ் அவர்களுக்கு நமது அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்துகிறார்கள். உதவி செயலாளர் நெப்போலியன் அவர்களுக்கு நமது மகேஷ் அடிகளார் அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். 3 உபதேசியார்கள், பெரிய உபதேசியார் நமது லூர்து மிக்கேல் அவர்களுக்கு அருட்தந்தை லியோ அடிகளார் அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்துகிறார்கள். சின்ன உபதேசியார் நிக்கோலாஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்துகிறோம். பெரியார் நகர் உபதேசியார் ஆரோக்கியம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்துகிறோம். மேல சின்ன கோயில் உபதேசியார் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மேல கோயில் சின்ன உபதேசியார், அனைத்து அகரக்கட்டு அன்பு சொந்தங்களுக்கும் புனித அந்தோணியாரின் 13ஆம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதர் எல்லாத்துக்கும் பொன்னாடை போட்டாங்க. ஆனால் நாம் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்மளுக்காக திருப்பறை மறைவுரையாற்றி நமக்காக அனைத்து வேலைகளையும் செய்து நம் ஊரில் ஒருவராக மாறி ஆன்மீக காரியத்தில் நம் ஊரை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற நமது பங்கு தந்தையை நாம் மறந்துவிட்டோம் என்று எண்ணி விடாதீர்கள். ஃபாதர் நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நாம் ரொம்ப மோசமாக இருந்த இந்த அகரக்கட்டு மக்களுடைய இறை வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய வழிக்கு, அதாவது ஃபாதர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் ஆன்மீக வழி மிகச்சிறப்பாக மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை ஃபாதர் அனைத்து பெண்களையும் சப்பரம் எடுக்க வைத்து ஊர் முழுவதும் ஆன்மீகத்தை மிக அருமையாக செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி தான் எடுத்த எந்த காரியத்தையும் தொய்வு இல்லாமல் இறை மக்களுக்கு சென்று சேரும் வழியாக மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம் பங்கு தந்தைக்கு நமது ஊரின் சார்பாக ஒரு பொன்னாடை மட்டும் போர்த்தி நம்முடைய அன்பை தெரிவித்துக் கொள்ளாமல் 13 திருநாள்களுக்கும் ஒரு திருநாளுக்கு ஒரு பொன்னாடைனா கூட 13 பொன்னாடை நம் ஃபாதருக்கு நம்ம இன்னைக்கு சிறப்பு செய்ய வேண்டும். 13 பொன்னாடையின் முதல் 3 பொன்னாடைகளை நமது ஊரின் நிர்வாகிகள் நமது பங்குத்தந்தை அவர்களுக்கு அணிவிப்பார்கள். அதன் பின்பு சிஸ்டர்லேருந்து யாராவது ஒரு சிஸ்டர் ஃபாதருக்கு ஒரு பொன்னாடை, நமது பாடல் குழுவிலிருந்து யாராவது ஒருத்தர் ஒரு பொன்னாடை, சின்ன பசங்கள்லேருந்து ஒரு 2-3 பேர் வாங்க, இளைஞர்கள்லேருந்து ஒரு 2-3 பேர் வாங்க, ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வாங்க. ஆக மொத்தம் 13 பொன்னாடைகள் நம் ஃபாதருக்கு நமது மரியாதையையும் நமது அன்பையும் காட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அனைவரையும் வரவேற்கிறேன். முதல் பொன்னாடையாக நமது ஊரின் பொருளாளர் அவர்கள் நமது பங்கு தந்தைக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள். இரண்டாவது பொன்னாடையாக நெப்போலியன் அவர்களுக்கு நம் பங்கு தந்தைக்கு அணிவிப்பார்கள். மூன்றாவது பொன்னாடையை பாடல் குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற செல்வண்ணன் அவர்கள் அணிவிப்பார்கள். நான்காவது சிஸ்டர், சின்ன பிள்ளைங்க ஒரு 2-3 பேர் வாங்க. நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன், 13 மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, கூடினாலும் குறையக்கூடாது. 5, 6வது இளம் சூப்பர் தம்பி யாரையா தூக்கி விடன்னு நினைக்கிறேன் ஃபாதர். 6, 7 வெரி குட். 8, 9 சிஸ்டர் அவர்கள் இப்போது பொன்னாடை பொருத்துவார்கள். நமது ஊரின் உபதேசியர் அவர்கள் இப்போது ஃபாதருக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். மேலும் இளைஞர்களிலிருந்து நான் 4 பேர் கூப்பிட்டு, ஆனால் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் வாங்க, யாராவது வந்து ஃபாதருக்கு மரியாதை செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. நேற்று ஃபாதர் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. இன்றைக்கி 13 பொன்னாடையை போட்டு ஃபாதர் ஐஸ் வச்சாச்சு. இனி நம்ம ஊருக்கு தேவையான ஒரு சில கோரிக்கைகளையும் நம் ஃபாதர் மூலமாக, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வழக்கமாக நம்ம வந்து நிறைய வருஷமாக பொன்னாடை பொறுத்தனோடனே ஒரு கோரிக்கை வச்சுருவோம். நானும் என் பேருக்கு ஒரு 2 கோரிக்கைகள் மட்டும் வச்சுருவேன். இந்த ஊர் ஆன்மீகத்தில் வளர்ந்தாலும் இந்த ஊர் கோயில், நம்முடைய திரு ஆலயம் இன்னும் பெரிதாக நம்மளுக்கு தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. முன்னெல்லாம் 50 பேர் 100 பேர் வருவோம், கோயில் பத்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 500, 600, 1000 பேர்கள் நம்ம கூடி இந்த திருப்பலிக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். கோயில் நம்மளுக்கு ஆலயம் மிகச்சிறியதாக இருக்கிறது. ஃபாதர் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆலயத்தை மிகப்பெரிய ஆலயமாக நம்மளுக்கு கட்டித்தர முடியும். அது முதல் கோரிக்கையாக நமது பங்கு தந்தையிடம் உங்கள் சார்பாக நான் வைத்துக் கொள்கிறேன். அதற்கான முழு முயற்சியும் நமது பங்கு தந்தை எடுத்து வெகு விரைவாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்வார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது கோரிக்கையாக, ஆலயம் வளரும் முன் நமக்கு மிக முக்கியமான தேவை ஒன்று கொடிமரம். சின்ன சின்ன ஊர்கள்லாம் பார்க்குறோம், நிறைய கொடிமரம் பெருசு பெருசாக வெங்கலத்தில் இருக்கும். நம்ம ஊரில் மட்டும் கொடிமரம் ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்கும்போது ஃபாதர் வந்து பார்த்த உடனே சொன்னாங்க, ஊர் பெருசாக இருக்குது, மக்கள் பெருசாக இருக்காங்க, ஆனால் ஏன் கொடிமரம் சின்னதாக இருக்குது, நம்ம எடுத்த உடனே ஒரு கொடிமரம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் திஸ் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட். நம்ம ஃபாதர் நிறைய ஸ்டெப் எடுத்து கொடிமரம் கட்ட நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் சில பேர் தலையிட்டால் அந்த கொடிமரம் ஒரு சில 3 மாதங்கள் டிலே ஆகிட்டது. அதனால் இப்போ ஃபாதர் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் கட்டி முடிக்க வேண்டிய கொடிமரம் திருவிழா முடிந்ததும் ஃபாதர் மனது வைத்தால் அடுத்த மாதமே அவர்கள் கொடிமரத்தை ஆரம்பித்து நம்மளுக்கு மிகப்பெரிய கொடிமரமாக, எப்படி ஒவ்வொரு தெற்கு கொள்ளிக்குளத்திலேயோ மிகப்பெரியதாக வெண்கல கொடிமரம் 60 அடி 100 அடி உயரத்தில் இருக்கிறதோ அதே போல் மிகப்பெரிய கொடிமரத்தை முதலாக ஃபாதர் நம்ம ஊருக்கு கட்டி தருவார்கள் என்ற கோரிக்கையும், கட்டி கண்டிப்பாக தர வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்கள் சார்பாக நமது பங்கு தந்தையிடம் வைத்துக் கொள்கிறேன்.
பிரியமானவர்களே, நமது பாடற்குழுவை மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறவர்கள் முன்னாள் நாட்டாமை செல்வம் அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கீபோர்டு வாசிக்கிற தீபன் பல பணிகள் மத்தியிலும் எப்பொழுதும் வந்திருந்து நமக்கு கீபோர்டு வாசிக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நமது அருட்சகோதரி விக்டோரியா அவர்களும் கீபோர்டு வாசிப்பவர்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மே மாதத்திலே ஒரு 8 பேர் கீபோர்டு புதிதாக பழகி இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு 11 பேர் ஆசிரியையிடம் பழகி கொண்டிருக்கிறார்கள். எனவே கீபோர்டு சொல்லி தருவதற்கு முறைப்படி கற்று அறிந்த ஆசிரியை ஒருவர் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கீபோர்டு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெரியவர்களும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருக்கு பாடல் மூலமாக நீங்கள் வாழ்த்து சொல்ல முடியும், புகழ்ந்து பாட முடியும். எனவே அந்த கீபோர்டு கிளாஸிலே சேர விரும்புகிறவர்கள் நீங்கள் என்னிடமோ அல்லது நமது உபதேசியாரிடமோ பெயர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் மாலையில் நமது பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. கலந்து கொண்டு அந்த கீபோர்டு வாசிப்பதற்கு நீங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளிலே முத்தமிழ் சவுண்ட் சர்வீஸ் ஒலி ஒளி அமைப்பு நமக்கு புதிதாக மிக அருமையாக செய்து தந்தவர்கள். எனவே முத்தமிழ் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அருட்தந்தை லியோ அடிகளார் அவர்கள் இந்த பொன்னாடையை அவர்களுக்கு பொறுத்துகிறார். எப்பொழுது எதை கேட்டாலும் சரி என்று சொல்லி அருமையாக நமக்கு செய்து தருகிறவர்கள். எனவே அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை. நமக்கு ஊருக்குள்ளாக ஒலி ஒளி அமைப்பு தந்தவர்கள் திருவாளர் விமல் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை அவரது இல்லத்திலே கொண்டு போய் கொடுக்கப்படும். எனவே அதையும் அவர் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் ஒவ்வொரு நாளும் தந்தையர்கள் வந்திருந்து நமக்காக ஜெபித்தார்கள். அனைத்து தந்தையர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம், கரம் தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வந்திருந்த தந்தையர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நமது முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் புளியங்குடி பங்கு தந்தை அருட்தந்தை எட்வின்ராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நாளைய நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றுகிற, மறைவுரை ஆற்றுகிற, உடனிருந்து ஜெபிக்கிற தந்தையர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கரம் தட்டி நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.